இதனால் வரை வரிசையா நிறைய விஷயங்களில் அடி வாங்கிய, மிதி வாங்கியன்னு சொல்லலாம், உதை வாங்கியன்னு சொல்லலாம், அவமானப்பட்ட, தோல்விப்பட்ட கடகத்துக்கு இப்பொழுதுதான் ஒவ்வொரு விஷயமாக வந்து கொண்டே இருக்கிறது. என்ன இவங்களுக்குன்னா 10ஆம் இடத்தில் சூரியன் இப்பொழுது திக்பலம், உச்சபலம், குரு அப்படிங்கிறவர் வந்து விட்டார். ஆல்மோஸ்ட் ராசிக்குள் என்டர் ஆகி விட்டார். இன்னும் கொஞ்ச நாட்களில் அந்த பிரகாசம், ஒரு கிரகம் தன்னுடைய உச்ச வீட்டை நோக்கி பயணிக்கும் பொழுது அந்த ஒளிவட்டம் பிரமாதமாக இருக்கும். இப்ப பௌர்ணமி கிட்ட சந்திரன் வரும் பொழுது அதுக்கு முந்தின நாள் பார்த்தோம்னா அந்த முழு நிலவு எப்படி தெரிகிறதோ அதே மாதிரி சித்திர மாசத்தில் மேஷ மண்டலத்தில் உச்ச சூரியன் வரும் பொழுது இப்பொழுது நம்மெல்லாம் எப்படி அந்த முழு சூரியனுடைய வெப்பத்தை பெறுகிறோமோ அதே போல் முழு ஒளிவட்டத்தை கடகராசிக்காரர்கள் ஹம்ச யோகமாக பெறுவதற்கு அந்த முந்தின கட்டத்துக்கு வந்து விட்டார்கள். அதற்கும் ஜீவனாதிபதி நட்சத்திரத்துக்கு முன்பு சந்திரனுடைய நட்சத்திரம், அது ராசியாதிபதியுடைய நட்சத்திரம். இது எல்லா பாலிலுமே இவர்கள் 6 அடிக்கக்கூடிய அமைப்பு. இதனுடைய காரகத்துவ பலன் என்னன்னா, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, நிறைய கடன்களை தீர்ப்பது, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவர்களுக்கு இருந்த சிக்கல் தீர்ந்து பிளஸ் பாயிண்ட்ஸ் பெறுவது, மாணவர்கள் தேவையான விஷயத்தை பிரகாசமாக வெளிப்படுத்துவார்கள். 12ஆம் இடத்துல சுக்கிரன்கிறதுனால பொதுவாகவே குழந்தைகளுக்கு நடு வயதில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சின்ன சின்ன டிஸ்டர்பன்சஸ், இந்த பாய் ஃப்ரெண்டு டிஸ்டர்பன்ஸ், கேர்ள் ஃப்ரெண்டு டிஸ்டர்பன்ஸ், இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம். நாம் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மே மாசத்துக்குண்டான பலன்களை விவரமாக பார்க்க போகிறோம். என்ன ஸ்பெஷாலிட்டினா, செவ்வாய் மார்ஸ் என்ற கிரகம் சொந்த வீட்டில் இருக்கிறது. சொந்த வீடு 8ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறது. முதலில் சுக்கிரன் சொந்த வீட்டில் இருக்கிறது. பிறகு சுக்கிரன் புதனின் வீட்டில், புதன் சுக்கிரனின் வீட்டில் 2, 3 பரிவர்த்தனை என்ற அமைப்பில் வருகிறது. இதையும் தவிர சூரியன் என்ற கிரகம் வைகாசி மாதத்தில் ரிஷபராசியில் சூரிய புத சஞ்சாரம், சூரியனுக்கு சனி பார்வை. சோ இந்த அவ்வளவு கிரக நிலைகளையும் வைத்துக்கொண்டு முதலில் பலன்களை பார்ப்போம். கடகத்துக்கு இந்த பலனை சொல்வதற்குத்தான் காத்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா இதனால் வரை வரிசையா நிறைய விஷயங்களில் அடி வாங்கிய, மிதி வாங்கியன்னு சொல்லலாம், உதை வாங்கியன்னு சொல்லலாம், அவமானப்பட்ட, தோல்விப்பட்ட கடகத்துக்கு இப்பொழுதுதான் ஒவ்வொரு விஷயமாக வந்து கொண்டே இருக்கிறது. என்ன இவங்களுக்குன்னா 10ஆம் இடத்தில் சூரியன் இப்பொழுது திக்பலம், உச்சபலம், வைகாசி மாதம் பிறக்கும் பொழுது லாபத்தில் சூரியன், 2ஆம் அதிபதி 11, 12 பரிவர்த்தனை. மேலும் 12ஆம் தேதி மே 12 செவ்வாய் என்ற கிரகம் 10ஆம் வீடு சொந்த வீட்டில் ஆட்சி பலம். கடகத்துக்கு பூரணமான சுப கிரகம் செவ்வாய் 10ஆம் வீட்டில், அதுவும் தசம கேந்திரத்தில் ஆட்சி பலம்ங்கிறது திக்பலம்ங்கிற பலத்தில் மட்டும் வராமல் பஞ்சமகா புருஷ யோகத்தில் இது ருட்சக யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. அப்போ இவங்களுக்கு வரிசையா அடி வாங்கின கடகராசிக்கு வரிசையா ஒரு வெற்றி பிளஸ் அப்படிங்கிறது இந்த மே மாதத்தில் இவர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. ராசிக்கு வெகு பக்கத்தில் குரு அப்படிங்கிறவர் வந்து விட்டார். ஆல்மோஸ்ட் ராசிக்குள் என்டர் ஆகி விட்டார். இன்னும் கொஞ்ச நாட்களில் அந்த பிரகாசம், ஒரு கிரகம் தன்னுடைய உச்ச வீட்டை நோக்கி பயணிக்கும் பொழுது அந்த ஒளிவட்டம் பிரமாதமாக இருக்கும். இப்ப பௌர்ணமி கிட்ட சந்திரன் வரும் பொழுது அதுக்கு முந்தின நாள் பார்த்தோம்னா அந்த முழு நிலவு எப்படி தெரிகிறதோ அதே மாதிரி சித்திர மாசத்தில் மேஷ மண்டலத்தில் உச்ச சூரியன் வரும் பொழுது இப்பொழுது நம்மெல்லாம் எப்படி அந்த முழு சூரியனுடைய வெப்பத்தை பெறுகிறோமோ அதே போல் முழு ஒளிவட்டத்தை கடகராசிக்காரர்கள் ஹம்ச யோகமாக பெறுவதற்கு அந்த முந்தின கட்டத்துக்கு வந்து விட்டார்கள். இதெல்லாமே இவர்களுக்கு பிளஸ் பாயிண்ட் தான். இப்போ ராசியை நோக்கி குரு வருவது அப்படிங்கிறதே மனதளவில் இவர்களை தயார் பண்ணி விட்டது. இது ஆல்மோஸ்ட் ரெடி அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு இவர்கள் வந்து விட்டார்கள். இந்த பக்கம் லாபத்தில் சூரியன் அப்படிங்கிறது முதல்ல பார்த்தோம்னா சொந்த நட்சத்திரம்,
பிறகு ராசியாதிபதியுடைய நட்சத்திரமான ரோகிணி, பிறகு செவ்வாயுடைய நட்சத்திரம். இதெல்லாமே இவர்களுக்கு ஒரு அதுக்கும் மேல. ஏன் அப்படின்னா தனஸ்தானாதிபதி சொந்த நட்சத்திரமா, அதுவும் லாபத்துல. பிறகு அவர் ஜீவனாதிபதியோடைய நட்சத்திரம், இந்த பக்கத்துல ஜீவனாதிபதி ஆட்சி. அதற்கும் ஜீவனாதிபதி நட்சத்திரத்துக்கு முன்பு சந்திரனுடைய நட்சத்திரம், அது ராசியாதிபதியோடைய நட்சத்திரம். இது எல்லா பாலிலுமே இவர்கள் 6 அடிக்கக்கூடிய அமைப்பு. இதனுடைய காரகத்துவ பலன் என்னன்னா, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, நிறைய கடன்களை தீர்ப்பது, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவர்களுக்கு இருந்த சிக்கல் தீர்ந்து பிளஸ் பாயிண்ட்ஸ் பெறுவது. இப்போ அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்களுக்கு அனுகூலமான பலன். இந்த பக்கம் தசம கேந்திரத்தில் இவர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று, முதல்ல கேதுவோடைய நட்சத்திரம், அப்புறம் சுக்கிரனுடைய நட்சத்திரம், அப்புறம் சூரியனுடைய நட்சத்திரம். இது எல்லாமே குறிகாட்டுவது இவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு, மேலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, தொழில் நடத்துவது, தொழில் நடப்பது, அதிலும் விரிவாக்கம் பெறுவது, பிரான்ச் போடுவது, லாபம் எடுப்பது, அந்த லாபத்தை வைத்து கடனை எல்லாம் அடைத்த பிறகும் சுபம். இதனால் திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கைக்குள்ளர ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அந்யோன்யம், சந்தோஷம், பிரிவினையை நோக்கி பயணித்த நபர்களுக்கெல்லாம் ஒரு பிளஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய காலகட்டம். இந்த பக்கம் 9ஆம் இடம் பாகியஸ்தானத்தில் இருந்த 2 முரட்டு கிரகங்கள்னு சொல்லலாம். 2 அசுப கிரகங்களின் சேர்க்கை, சனி செவ்வாயின் சேர்க்கை. அதுல செவ்வாய்ங்கிறவர் வெளியே வருவது. இப்போ பாக்கியம் இவர்களுக்கு தடையில்லாமல் நடக்கும். 12ஆம் வீட்டில் சுக்கிரன். அப்ப இவர்கள் செலவு செய்தாலும் இவர்களுடைய கம்ஃபர்ட்டுக்காக, இவர்களுடைய லக்ஸரிக்காக, வெளிநாட்டு தொடர்பு, இவர்களுடைய சந்தோஷத்துக்காக, சமாதானத்துக்காகத்தான் செலவு செய்வார்கள். அதுலேயுமே நம்ம தேடி பார்த்தோம்னா செலவு செய்வது போல் செய்துவிட்டு அதனை 2 மடங்கு 3 மடங்காக இவர்கள் திரும்ப எடுத்து விடுவார்கள். இது ஏன் அப்படின்னா 11, 12 பரிவர்த்தனை என்ற அமைப்பில் வருகிறது. இப்போ விரையாதிபதி லாபத்துல போய் உட்கார்றாரு. அப்போ தொழில் லாபம், விரயம் கூட இவர்களுக்கு லாபம், விரயத்தில் சந்தோஷம், மெயினா இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அபிவிருத்தி. இது எல்லாமே இவர்களுக்கு பிளஸ் பாயிண்ட் தான். 2ஆம் இடத்தில் கேது இருந்தாலும் இவர்கள் வார்த்தைகளை கொடுத்தால் ரொம்பவும் கவனமாக இருப்பார்கள். இதற்கு முன்பு இவர்கள் நிறைய விஷயங்களை பேசி செய்யாமல் விட்டு விட்டார்கள். இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல கவனமாக பேசி தேவையானதை மட்டும்தான் பேசுவார்கள். தேவையில்லாத விஷயங்களை இவர்கள் பேச மாட்டார்கள். இதுல தேடி தேடி பார்த்தோம்னா 8ஆம் இடத்தில் ராகு. இந்த 8ஆம் இடத்தில் ராகு இப்போ குருவுடைய பார்வையில் தான் இருக்கிறார். டச்வுட். அதனால் நமக்கு பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இந்த மே மாதத்தின் கடைசியில் குரு என்ற கிரகம் இவர்களுக்கு ராசியில் அமரும் பொழுது ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்படும். அப்போ ஒரு விஷயங்கள், கணக்கில் வராத விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள், அங்கீகரிக்கப்படாத விஷயங்களுக்குள்ளெல்லாம் இவர்கள் பொதுவாகவே போகக்கூடாது. இது காலகட்டங்கள்ல கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டு ஒரு கவனக்குறைவு அப்படி கூட அந்த விஷயத்தில் போகாமல் இருப்பது புத்திசாலித்தனம். ஏன் அப்படின்னா நாளைக்கு இந்த அஷ்டம ராகு இவர்களை ஏதாவது ஒரு இடத்தில் பழி வாங்குகிறது அப்படின்னா அது இன்னைக்கு செய்த ஒரு விஷயத்தின் பிரதிபலன், ஆஃப்டர் எஃபெக்ட், சைடு எஃபெக்டாகத்தான் இருக்கும். இந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் அதுவே போதுமானது. இதற்கு பரிகாரம் அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில், செவ்வாய்க்கிழமைகளில், ஞாயிற்றுக்கிழமைகளில், ராகு காலங்களில் துர்கா வழிபாடு, அஷ்டமி திதிகள், பௌர்ணமி திதிகளில் பிரத்யங்கரா, வாராகி, துர்கா போன்ற வழிபாடுகள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு கவச்சம் போல் ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் ஆட்சி, குடும்பஸ்தானாதிபதி சூரியன் சுபபலம். அதனால் உங்களுடைய கணவன் தொழில், லாபம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல பிரகாசமாக, வேகமாக செயல்படுவார். வயதில் மூத்த நபர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
குறிப்பா உங்களுடைய இடம், பூமி, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். மாணவர்கள் தேவையான விஷயத்தை பிரகாசமாக வெளிப்படுத்துவார்கள். 12ஆம் இடத்துல சுக்கிரன்கிறதுனால பொதுவாகவே குழந்தைகளுக்கு நடு வயதில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சின்ன சின்ன டிஸ்டர்பன்சஸ், இந்த பாய் ஃப்ரெண்டு டிஸ்டர்பன்ஸ், கேர்ள் ஃப்ரெண்டு டிஸ்டர்பன்ஸ், இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம். ஸோ நம்ம தான் ஃபோக்கஸா நம்மை டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் தேவையான நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு பாசிட்டிவாக பயணிப்பது புத்திசாலித்தனம். இப்ப நாம் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த பலன்களுக்கான கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது, மே மாதம் 12ஆம் தேதி செவ்வாய் என்ற கிரகம் மீன ராசியில் இருந்து மேஷ ராசிக்கு வந்து ஆட்சி பலம் பெறப்போகிறது. மே மாதம் 14ஆம் தேதி இது நாள் வரை சொந்த வீட்டில் இருந்த சுக்கிரன் என்ற கிரகம் புதனின் வீடான மிதுன ராசி மண்டலத்துக்குள் பிரவேசம் செய்கிறார். இதையும் தவிர மே மாதம் 15ஆம் தேதி, அதாவது வைகாசி மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் புதன், சூரிய புத ஆதிபத்தியமாக இது நாள் வரை மேஷராசியில் உச்சமடைந்திருந்த அந்த சூரியன் என்ற கிரகம் ரிஷபராசி மண்டலத்துக்குள் அமர்ந்து சாட்டனின் பார்வையை பெறுகிறார். இப்போ புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை, குரு சுக்கிரன் சேர்க்கை, செவ்வாய் என்ற கிரகம் ஆட்சி பலம், சனி என்ற கிரகத்தின் பார்வை சூரியன் மேல். குறிப்பா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் அனைவருமே கவனமாக இருப்பது புத்திசாலித்தனம். வருடாந்திர கிரகங்கள் ராகு, கேது, சாட்டர்ன், இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் மே மாதம் முழுவதுமே ராகு என்ற அச்சின் மீது குருவின் பார்வை வந்து விடுகிறது. மேலும் நிறைய பதிவுகள் தயாராகி கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.